ஆவியானவர் சபைக்குள்ள வரும். தம்பி நல்லா பாரு, கொட்ட வச்சாதான் ஆவியானவர் வருவாரா? நல்லா கேட்டுங்க. ஆவியானவர் வராதுக்கு காரணம் என்ன? ஒடுங்கின ஆவி உனக்குள்ள இருக்குதுன்னா ஆவிய ஒடுங்கின ஆவி. அந்த ஒடுங்கின ஆவி இருக்கும் போது துதியின் ஆவி வராது. என்ன வராது? துதியின் ஆவி வராது. அப்போ துதியின் ஆவி வரணும். பெந்தகோஸ்து அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ள. பெந்தகோஸ்து அனுபவம் என்ன தெரியுமா? ஆவியில நிரம்புகிறது, அந்நிய பாஷை பேசுகிறது, நல்லா கேட்டுங்க, யுத்த பாஷை பேசுகிறது, சபையிலே பெண்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, ஆண்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ண? பெந்தகோஸ் அனுபவம். பெந்தகோஸ்து அனுபவம் அனலே இல்லாம குளிர் இல்லாம நீங்க இருக்கவே கூடாது. நல்லா கேட்டுக்கோ. சிஎஸ்ஏ ஆர்சிலாம் கூட இப்ப என்ன பண்றாங்க? மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கணும். சிஎஸ்ஏ ஆர்சிலாம் பாஸ்டுங்களுக்கு, பெந்தகோஸ்து பாஸ்டுங்களுக்கு காசு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்க, சபைக்கு வர முடியாம, ஆவிக்குரிய சபைக்கு வராம நிறைய பேர் கேள்விப்படுறேன். அப்போது நீங்க என்ன பண்ணா, நீங்க பெந்தகோஸ்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். அவங்க மேல் வீட்டிலே காத்திருந்தார்கள். இப்ப 2வது மாடியில நீ காத்திருக்கு, 3வது மாடியில காத்திருந்தா இவனுக்கு எப்படி வரணும்? வல்லமை தெரியுதா? அப்போ அபிஷேகத்துல ஒடுங்கின ஆவி இருக்கு சரீரத்துல. என்ன பண்ணுது? ஒடுங்கின ஆவி இருந்தா அது துதியின் ஆவியை எழுப்புது. அப்ப ஒடுங்கின ஆவியை எப்படி நீங்க விளக்கணும்னா, துதிக்க 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 துதிக்கத்தான் உன் சரீரத்துக்கு அந்த ஒடுங்கின ஆவி போய் ஆவி என்ன பண்ணா? அனலாக்கி அந்த ஆவி என்ன பண்ண? துதியின் ஆவி. துதியின் ஆவி என்னென்ன பண்ண தெரியுமா? செய்திக்கு போறது ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். துதியின் ஆவி வந்தாவே எல்லா எரிகோவெல்லாம் விழும். உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ விழும். உனக்கு முன்பதாக யோர்தான் கடந்து போகும். நீ துதிக்க துதிக்க என்ன ஆகும்னா அது அப்படியே குவில் குவிலா மாறும். புரியுதா? ஆவி ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். சத்திய ஆவியானவர் நம்மளே வழிநடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? நீங்க உற்சாகமா தேவ சமூகத்துக்கு வரும்போது வீட்டிலேயே முழங்கால் போட்டு ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியா ஆவியானவரே உனக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி நீங்க துதிச்சுக்கிட்டே வந்தபோது இந்த இடத்துல ஆவியானவர் பிரசன்னம் வல்லமையா இறங்கும். புரியுதா? பிரசன்னம் வேணும், வல்லமை வேணும். நல்லா புரிஞ்சுக்கோ. சும்மா வந்துட்டு நீ அப்படியே போக கூடாது. என்ன போடுறது? சும்மா எதுக்கு நோய் தூக்கணும், பேய் ஓன இதுக்கு மட்டும் சபைக்கு வரவே கூடாது. கிறிஸ்துவுக்கு பிரியம். வைராகியம் உள்ள சபை, வைராகியம் உள்ள விசுவாசி தான் பரலோகம் சேரும். பேர் கிறிஸ்துவ போகவே மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் நீங்க செய்யவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணா? எதையும் செய்ய அடைச்சிட்டு உண்மையா சகோதரிகளாம் நீ சபை முடிஞ்சது என்ன பண்ண? ஒரு தீர்மானம் போட்டு ஒரு குழுவா நம்ம இந்த பகுதிக்கு போய் ஊழியம் செய்யலாம் சொல்லி நீங்க கிளம்பி போங்க. உங்க துட்டை போட்டு ஒரு 100 ரூபா வண்டி எடுத்து போய் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதல் எப்படி வரும் சகோதரி? எழுப்புதலுக்கு காரணம் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த சத்தியத்தை தெரிஞ்ச நான் சத்தியத்தை போய் அறிவிக்காம எழுப்புதல் எப்படி வரும்? வானத்திலிருந்து எழுப்புதல் வருமா? இல்ல பூமியிலிருந்து எழுப்புதல் வருமா? இல்ல புறஜாதி. ஆனா நீ எழுமன்னா புறஜாதிகளை தேவன் எழுப்பார். அதுல தெரிஞ்சுக்கோ. நீ எழுமன்னா புறஜாதிகளை தேவன் நிச்சயமா எழுப்பார். அப்ப என்ன பண்ணா? நீங்க எல்லாம் நிச்சயமாய் சபைக்காக என்ன பண்ணா? பாடுபட்டு உழைக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை நல்ல வல்லமையா கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு போட்டு உங்களுக்கு கொண்டு வந்தேன். நான் ஒரு அழகான படைப்பு. நான் உண்மையாவே இந்த செய்தி இன்னொரு இடத்துலயும் கொடுக்க போறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நான் அழகான படைப்பு. உண்மையாவே நான் அழகில்னு சொல்லவே முடியாது. உங்களை யாரா சொல்ல முடியுமா? நான் அழகில்னு யாரா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் சிகப்பும் வெண்மையானவர். அந்த சிகப்பும் வெண்மையானவருடைய சாயலை தரித்திருக்கிற நான், அவருடைய ரூபத்தை தரித்திருக்கிற நான், அவருடைய ஆவியும் அவருடைய ஆத்மாவும் நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிற நான், அவர் அழகா இருக்கிறார், நான் அழகா இருக்கிறேன். மணவாளன் பிரியமா இருக்கிறார், மணவாட்டி அழகா இருக்கிறேன். மணவாளன் எனக்காக எல்லாம் செய்வார். இன்னைக்கு அதான் சொல்றாங்க. அல்லேலூயா. எனக்காக எல்லாம் செய்வார். ஆமென் சொல்லுமா. நான் பாவத்துல விழுந்தாலும், நான் வியாதியில விழுந்தாலும், நான் வறுமையில விழுந்தாலும், எனக்கு போராட்டத்தில் விழுந்தாலும் என் மணவாளன் என்னை காப்பாற்றுவார். ஏனென்றால் நான் அழகானவள், நான் அருமையானவள். நான் அழகா இருக்கிறதுனாலதான் அவர் என் மேலே பிரியம் கொள்ளுகிறார், என்னை நேசிக்கிறார். நான் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்னை விட்டு வழுவாமல் அவருடைய பாதையில் இருந்தா கூட, விலகி போனாலும் கூட என்னை தேடி வருகிறார் என்றால் நான் ரொம்ப அழகா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிக்க தெரிஞ்ச மிருகம் யார் தெரியுமா? சிரிப்பு படைப்பை நல்லா பாத்துங்க. சிரிக்க தெரிஞ்சவன் யாரு? விலங்கு சிரிச்சா நல்லா இருக்குமா? விலங்கு சிரிச்சா நல்லா இருக்குமா? உலகத்துல சிருஷ்டித்த ஆண்டவர் சிரித்த எல்லா உயிரினத்திலும்
சிரிச்சா அழகா இருக்குது என்ன உயிரினம் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். மாடு சிரிச்சா நல்லா இருக்குமா? ஆடு சிரிச்சா நல்லா இருக்குமா? பரவாயில்ல. மனிதன் சிரிச்சாதான் அழகா. நான் அழகானவன். நல்லா புரிஞ்சுங்க. நல்லா என் படைப்பு எனக்கு தெரியல, ஆனா தான் நான் பாவத்துல இருக்கிறேன். என் படைப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? படைப்பாளி கையில திரும்புவேன். அதான் முக்கியமான இந்த செய்தியில பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் பிரியமா ஏன் என் மேல அவர் இருக்கிறார்? ஏன் என் மேல அவர் என்ன பண்ணுறார்? ஆசையா இருக்கிறார். ஏன் இந்த படைப்பாளி என் மேல மட்டும் இவ்வளவு அன்பு செலுத்துகிறார்? கோடான கோடி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், சேராபீன்கள் இருக்கிறார்கள், 24 மூப்பர் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள், தேவ பிரசன்னம் இருக்கிறார்கள். அங்க பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவிய தேவன் இருக்கிறார். ஏன் இந்த தேவன் 3இல் 1ஆய் சொல்லிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மனிதன் மேல ஏன் ஆசைப்படுகிறார்? அவர் எங்கன்னா ஒரு விலங்கு மேல ஆசைப்படுறாரா? ஒரு பறவை மேல ஆசைப்படுறாரா? அது உயிரினம் தானமா, தெரியுதா? ஒரு விலங்கு மேல ஆசைப்படுறாரா? ஆனா ஊ மேல மட்டும் ஆசைப்படுறாரு. நல்லா புரியுங்களா? ஊ மேல மட்டும் ஆசைப்படுறாரு. எனக்கு ஏன் இப்ப பாத்துருக்கியா? என் மேல இவ்வளவு பிரியம். நான் இவ்வளவு பாவியா இருந்தேன், இவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமா இருந்தேன். ஆனாலும் அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி, அவர் ரத்தத்தினால என்னை சுத்திகரித்து, அவருடைய மகிமையினால என்னை என்ன பண்ண முடிசூட்டி என்னை தகுதி உள்ள வைத்திருந்தனா, அப்ப நான் தகுதியா இருக்கிறேன்னா, அப்ப தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. தேவன் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனிதனை மண்ணினால் சிருஷ்டிக்கிறார். மனிதனை மண்ணினால் சிருஷ்டிக்கும் போது உலகத்துல எந்த மனுஷனை போல எந்த உருவமும் கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உருவத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சாயலை, தன்னுடைய ரூபமாய் அவர் மனிதனை சிருஷ்டிக்கிறார். இப்போ நான் ஒரு படம் வரைகிறேன்னா, இந்த புறாவை வரைகிறேன்னா, அந்த புறா என்ன பண்ண நான் பார்க்கணும். அந்த புறாவை போல நான் வரையணும். வரைஞ்சாதான் அந்த புறா தெரியுதா? ஆனா அப்ப எதுவுமே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு? தன்னை போல ஒரு மனிதனை பிறக்கிற, தன்னை போல ஒரு மனிதனை என்ன பண்ணாரு? உருவாக்குறார். அப்ப அந்த மனிதன் மேல ஆசைப்படுறாரு. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. தேவனுக்கு தான் அதிகமான ஆசை. அதான் யார் மேல ஆசை தெரியுமா? தேவனுக்கு படைத்த படைப்பு மேல ஆசை இல்ல, தேவ தூதர்கள் மேல ஆசை இல்ல. நல்லா கேட்டுங்க. அவர் மண்ணாக படைக்கப்பட்ட மனிதன் மேல அவருக்கு ரொம்ப ஆசை, அவருக்கு ரொம்ப பிரியம். அவனை அழகாய் படிச்சார், அவனை அறிவாளியா படிச்சார். எந்த விலங்குக்குன்னா ஏசப்பா போய் சிங்கத்துக்கு சிங்கன்னு பேர் வச்சாரா? சொல்ல முடியுமா? சிங்கத்துக்கு சிங்கத்து பேர் வச்சாரா? அப்ப அறிவாளி. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அறிவாளி, நீ ஞானம் உள்ளவர், நீ பரிசுத்தம் உள்ளவர், அழியாமை உள்ளவர். ஏதேனிலே பாவம் செய்யாத வெளிக்கும் அவருடைய சரீரம் தேவனுடைய சரீரம் போல இருக்கு. தெரியுமா? நீ சத்தியம் தேவனுடைய சரீரம் போல இருக்கு. அவன் ஆதாம் தேவனை முகமுகமாய் பார்த்தான், தொட்டு பார்த்தான், மார்பில் சாய்ந்து பார்த்தான். தேவனுடைய பிரசன்னத்தினாலே அவன் நிரம்பினான். அவன் அழகானவன் தானே? என்னம்மா? அப்ப நீ சொல்லு, நானும் அழகான கையை சொல்லு, கரங்களை தட்டி சொல்லு, நானா நான் ஒரு நாள் என் மூஞ்ச கண்ணாடியிலே பார்த்தேன். என் மூஞ்சி ரொம்ப விகாரமே இருக்குன்னு பார்த்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ ரொம்ப அழகான. இந்த மெசேஜ் புரியுதா? சொல்லு, புரியுதா? எனக்கு 80 வயது, 80 வயதாக என்னை தோல் சுருங்கி போகிறது, சரீரம் சுருங்கி போகிறது, நரம்பு தளர்ச்சி அடைகிறது, முதுமை என்னை கொல்லுகிறது. ஆனால் நான் எப்படி அழகானவனா? நீ பெத்த தகப்பனுக்கு நீ எப்பவுமே அழகானவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரியுங்க. நான் அழகானவன் தான். எப்படியே அழகானவர். அத பாருங்க, அழகானவர், அன்பானவர், அருமையானவர். இயேசு போல அழகில்லை உலகத்துல. இயேசு போல அழகான தெய்வத்தை நீ பார்க்க முடியாது. இயேசு போல அறிவான தெய்வத்தை நீ பார்க்க முடியாது. இயேசு போல பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பார்க்க முடியாது. இயேசு போல அன்பான தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னா, நானும் அழகானவன், நானும் அன்பானவன், நானும் அறிவானவன், நானும் மகிமையானவன். ஆமென் சொல்லு. சத்தியம் அதுல ஒளிஞ்சிருக்கு சகோதரி. நல்ல கவனிங்க. எப்படி என்றால், நான் ஏதோன்ல இருக்கும்போது தேவனோடு இருந்தேன், தேவன் என்னோடு இருந்தார்,
தேவ சாயலோடு இருந்தேன். தேவன் எனக்குள்ள இருந்தார், நான் அவருக்குள்ள இருந்தேன். அவர் மார்பிலே சாய்ந்திருந்தேன். அவர் என்னை தாளாட்டினார். அவர் என்னை என்ன பண்ண சீராட்டினார். அவர் என்னை பாதுகாத்தார். அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் எனக்கு அறிவை கொடுத்தார். அவர் எனக்கு புத்தியை கொடுத்தார். ஆதாமே ஆதாமே இந்த விலங்குக்கெல்லாம் என்ன பண்ண பேர் வைனார். உலகத்திலேயே ஆதாம் எல்லா விலங்குக்கும் பேர் சொல்லி கூப்பிடுவான், தெரியுமா? ஆதாம் பேர் சொல்லி கூப்பிடுவான் விலங்கு. ஏன்? அவன் பாவம் செய்யாத முதல் அவன் தேவனை போல இருந்தான். எப்படி தேவன் எப்படி அழியாம உள்ளவரோ, தேவன் எப்படி பிரகாசம் உள்ளவரோ, அவன பிரகாசம் உள்ளவனா இருந்தான். ஆதாமும் தேவாலும் தேவனை முகமுகமாய் தேவன் எப்படி இருப்பான்னு பார்த்தா தெரியும். அவன் கரெக்டா கண்டுபிடிச்சான். அவர்கள் பாவம் செய்ததினாலே தேவ சாயலை இழந்தார். பாவம் செய்த என்னது? தேவ சாயலை இழந்தார். எல்லாத்தையும் இழந்தார். என்ன பண்ணா? எல்லாத்தையும் தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை விடவில்லை. அல்லேலூயா. ஓசியா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க போற, சத்தமா வாசிக்கணும். ஓசியா 7:14 இல்ல 11:8 வாசிப்பா. 11:8 ஓசியா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்? வைப்பேன். பாருங்க, எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ என்னை விட்டு மறைந்து போனாய், என்னை விட்டு என்னை மறந்தாய், என்னை விட்டு விலகி போனாய். எப்ராயிமே, எபிரேயனே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நம்மள பார்த்து இந்த கால வேளை கேட்கிற ஆண்டவர், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ அழகானவள், எனக்கு பிரியமானவள், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் உன்னை மறக்கவே இல்லையே. இந்த உட்கார்கிற அநேக சகோதரிகளே, தேவன் என்னை கைவிட்டு விட்டார், தேவன் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னை நினைப்பதே இல்லை. ஆனால் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, உன்னை விடவும் முடியல என்னால. ஆண்டவர் சொல்றார், என்னை உன்னால விடவே முடியல. ஏன் விட முடியல சொல்லு பார்க்கலாம். ஏன் விட முடியல? அவருக்கு அழகான ஒரு பொம்மை, நான் அழகான குழந்தை, நாம். அல்லேலூயா. அவரால் பிரியமே. அவர் பாருங்க, உலகத்துல எல்லாத்தையும் படைச்ச இறைவனுக்கு இந்த பாயா போன அந்த மனுஷனுக்கு மட்டும் அவ்வளவு விதமான பிரியம் அவர் வச்சுக்கிறார். பிரியமா இருக்கிறார். நம்மளே பிரியமா இருக்கிறார். சொல்றாரு, எப்ராயிம், நான் உன்னை விட முடியாது. ஒருவேளை நீ நினைச்சுக்கலாம், ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டார்னு நினைச்சுனா அது உன்னுடைய முட்டாள்தான். கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டார்னா அது உன்னுடைய முட்டாள்தான். அவர் இமைப்பதிலே உன்னை கைவிட்டார். அவர் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்துக் கொண்டார். புரியுதா நான் சொல்றது சகோதரிகளே? இந்த அழகான ஜீவன் மேலே, இந்த அழகான மனிதன் மேலே அவருக்கு மிகப்பெரிய அன்பு, பிரியம். உலகத்திலே உன்னை நேசிக்கிறவரை விட கர்த்தர் நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் உன்னை நேசிக்கிறது போல உலகத்துல யாருமே நேசிக்க. உண்மையா சொல்றேன் சகோதரிகளே, உண்மையா சொல்றேன். நான் சொல்றேன் நல்ல, நான் என்ன சொல்றேன், என் மனைவி கூட உள்ளான மனிதனை போய் பார்த்தா என் மனைவி என்ன உண்மையாவே நேசிக்க மாட்டேன். நான் என்ன உள்ள போய் பார்த்தா கூட என்ன பண்ணுவேன், நான் வந்து என் மனைவி மேல ரொம்ப பிரியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன இருக்கிற மனுஷிக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், எரிச்சல் வரும், ஓகேவா, பொறாமை வரும். இது மனிதனுக்குள்ள என்ன பண்றா, ஆழ்ந்த உள்ளூரிட்டா இருந்தபோது என்ன கோபம். சில சமயத்தில் என்ன பண்றா, மனைவி விட்டு கொஞ்சம் பிரியிறோம், கணவனை விட்டு பிரியிறோம். ஒரு நாள் பேசாம எத்தனை பேர் இருந்தீங்க? கணவனோட பேசாம எத்தனை பேர் இருந்தீங்க? மனைவியோட பேசாம எத்தனை பேர் இருந்தீங்க? இல்ல. ஆனா தேவனோ, ஜீவன் உள்ள தேவனோ, ஒரு வினாடி கூட உன்னை நினைக்காம இல்ல. கரங்களை தட்டு. ஒரே ஒரு வினாடி, ஒரே ஒரு செகண்ட் அவர் உன்னை நினைக்காம போனா நீ தொப்புன்னு கேவு. முடிஞ்சு போச்சு கதை. என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. அவர் உன்னை நினைக்கலன்னா உன் ஜீவன் உடம்புக்குள்ள இருக்கவே இருக்காது. அவர் ஜீவன் உனக்குள்ள ஊடுருவதுன்னா, அவர் ஜீவன் உன்னை நடக்க வைக்குதுன்னா, அவருடைய ஜீவன் உன்னை போஷிக்க வைக்குதுன்னா, அவருடைய கிருபை உன்னை தாங்குதுன்னா அவர் உனக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா.
அப்ப அவர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த அழகான பாத்திரம், இந்த குழவன் கையில் களிமண்ணா இருக்கிற இந்த பாத்திரத்தின் மேலே அவருக்கு ஆசை. அவருக்கு என்ன பண்ண? என் மேலே பிரியம், காதல். உங்க சார்பே வந்தா அல்லேலூயா. காதல் அன்பு தானமா? அன்பு மட்டும் தான் இருக்கணும். அதுவும் அந்த இறைவன் மேல வைக்கிற அன்பு மட்டும் வைக்கணும். இறைவன் என் மேல வைக்கிற அன்பா வைக்கணும். அல்லேலூயா. ஆனா மற்றவங்க மேல நீங்க வைக்கிற அன்பு பொய்யா மாறி, மற்றவங்க மேல வைக்கிற அன்பு பொய்யா மாறி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசியா 7:14 வாசி. ஓசியா 7:14. அவர்கள் தங்கள் படுக்கையிலே அலறுகிற போது, பாருங்க, படுக்கும் போது இந்த மண்ணான சரீரம், இந்த அழகான சரீரம் அவரை நோக்கி தன் இருதயத்துல என்ன கூப்பிட முடியுமாமா? ஏமா இங்க பாருங்க சகோதரி, நீங்க என்னங்களா இருதயத்துல என்ன கூப்பிடுறியா? சோத்திரம் சோத்திரம், வாயில சோத்திரம் சொல்ற. இருதயத்துல சோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்லிருக்கியா? ஏமா வாயில ஜெபம் பண்ணி இருதயத்துல ஜெபம் பண்ணிக்கிறியாமா? சகோதரி, வாயில ஆண்டவரை நினைச்சு இருதயத்துல நினைச்சிருக்கிறியா? சகோதரனை நினைச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நீ நினைச்சிருந்தா இன்னைக்கு பல கிருபைகளை பெற்று. இருதயத்துல நினைக்கிறேன் என்னன்னா இருதயத்துல என்ன ஓசியா சொல்ற பத்தியா? இந்த எபிராயன் என்ன பண்றான்? என்ன மறந்து போயிடறான். எபிராயினா நீ நான் தான். எபிராயினா நீ நான் தான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீ நான் தான். புற ஜாதிகள் தான் இன்னைக்கு எபிராயன். நல்லா புரிஞ்சுதா? யூதர்கள் யாரும் இன்னைக்கு போய் இயேசுவை கும்பல்ல செவுத்த வணங்கி கிடப்பாங்க. தெரியல, புரிஞ்சுதா? அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. மோசேவுடைய ஊழியம் சத்தவசல செத்து போன ஊழியம். மோசேவுடைய ஊழியம் உண்மையாதான், அது முடிஞ்சிச்சு. விருத்த சேதன ஊழியம் முடிஞ்சு போச்சு. நான் விருத்த சேதனக்குரிய இல்ல, நான் இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுங்க நான் சொல்றதா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கி தன்னுடைய ஜனங்களை கொண்டு வரார். கீழ்ப்படியாத ஜனங்கள், அற்புதத்தை பார்த்த ஜனங்கள், அதிசயத்தை பார்த்த ஜனங்கள், தேவனை மறந்த ஜனங்கள் இன்னும் தேவன் என்ன பண்ண வரலன்னு மறந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் உனக்கும் எனக்கு கொடுத்த கிருபை என்ன என்றால் தூய ரத்தம், ஆட்டுக்குட்டியான ரத்தம், வேறு சிந்த முடியாத ரத்தம், பரிசுத்த ரத்தம். தேவனே நம்மளுக்கு பலியாகி நம்மளை கழுவி சுத்திகரித்த ரத்தத்தினால் அழைக்கப்பட்ட புறஜாதியை நீ எப்படி இருக்கிற என்றால் தேவனுக்கு முன்பதாக அவருடைய வலது பரிசத்தில் உட்கார ஜனம் நீயும் நானும் தான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் சிநேகிதர்கள், நாம் சிநேகிதர் கிடையாது. நாம் சிநேகிதர் கிடையாது சகோதரி, நாம் சிநேகிதர் கிடையாது. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம், கிரயத்துக்கு வாங்கப்பட்டோம், பத்திரம் பண்ணப்பட்டவங்க, முத்திரை போடப்பட்டவங்க, முத்திரை போடப்பட்டவங்க நம்ம. அல்லேலூயா. நாம் ஆசாரியரும் லேவியரும் நாம் கரங்கள் தட்டுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இருதயம் துதிக்கணும். இருதயம் தேவனை வாஞ்சித்து, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என்ன சொல்றான் தாவீதே? ஜீவன் உள்ள தேவன் மேல வாஞ்சார். ஜீவன் உள்ள தெய்வம், செத்த தெய்வம் இல்ல. நீ கும்பிடு செத்த தெய்வம் இல்ல. உன் சரீரம் செத்து போகுது, உங்க சரீரம் சில சமயத்துல செத்து போகுது. என்ன ஏன் சாவுது? மனுஷத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, மனுஷிக ஆசைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, மனுஷிக பேராசைக்கு ஒப்பு கொடுக்கும் போது உன் சரீரம் செத்து போகுது. நீ உயிரா இல்லை. உனக்குள்ள தேவனுடைய ஜீவன் வெளியே போகுது. இந்த தேவனுடைய ஜீவன் வெளியே போகும்போது நீ நினைக்கிற எல்லா மனுஷன் நல்லா கேட்டுங்க, என் மனைவி நான் நேசிக்க மாட்டேன். வேதம் சொல்றது மனைவி நேசிக்கிறேன். என் மனைவிய, என் பிள்ளைகளை நான் எப்பவுமே 2வது இடம் தான் வைப்பேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டா சகோதரி? மனைவி என் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன்? 2வது இடம் தான் வைப்பேன். அல்லேலூயா. கோச்சி கூடாது, ஐயா கூட கோச்சி. நான் வாலிப பருவத்துல ஒரு பாப்பா கேட்சி, நான் பேசிட்டு இருக்கும் போது, நான் இப்ப இல்ல அப்போ அதை கேட்சி, இப்ப ஞாபகம், நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்சி. அல்லேலூயா. நான் நேசிக்கிறாய். 2மே என்ன போச்சு? காண நீரா போயிடுச்சு. அல்லேலூயா. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு மனிதன் மேலே, ஒரு மனுஷி மேலே அன்பு வைக்கிறவன், அன்பு வைக்கிறவன், ஆசைப்படுறவன், இந்த நேசிப்பு உண்மையானதே கிடையாது. அது பறந்து போச்சு. புரியுதா? உண்மையான அன்பு தெரிஞ்சது. என் மனக்கண் என்ன பண்ணுச்சு? திறந்தது. அதான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையாவே சாட்சி சொன்னாதான் கொஞ்சம் இதாகும், இல்லைன்னா சாட்சியை சொல்லணும் வெறுமையாயிடும். ஓகேவா? சாட்சி என்பது அற்புதங்களை நடத்தும். சரி, அப்போ நான் பிரியமா இருந்த, நான் பிரியமா பண்ண இந்த காரியங்கள் எனக்குள்ள என்ன இருந்தது? என்னை மழைக்கியது. என்னை மழைக்கு நான் கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன்.
நான் ரட்சிக்கப்பட்டவன் தான் இருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றவன் தான் இருக்கிறேன், நாத்திகமான சர்ச்சுக்கு போறதா இருக்கிறேன், நான் முன்னதான் நிக்கிறேன். ஆனா எனக்குள்ளே ஒரு மயக்கம். எங்க அம்மா கேட்பாங்க, ஏண்டா பாவி இப்படி தூங்கினே இருக்கிறேடா, உங்க அப்பா என்ன வேலைக்கு போன கத்திட்டு போறாரா, இன்னுமாடா உனக்கு மழக்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அவங்க ஒரு மாதிரி மந்திரிப்பாங்க. அந்த மந்திரிப்பை இப்ப சொல்லிட்டு நம்ம போலாம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? தென்னந்தோடப்பல்ல அதை இப்படி பிடிச்சுப்பாங்க, இந்த முனையை பிடிச்சிப்பாங்க, தூங்கினே இருப்பான். டமால் டமால் டமால். எங்க அப்பா சும்மா அப்படி மந்திரி அடிப்பாங்க, உண்மையாவே அடிப்பாங்க. அடிச்சு மந்திரிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா போன போது என்ன பண்ணுவாங்க, எழுந்து பல்லு வலிக்கு சாப்பிடறானோ. என்ன மந்திரிப்பு தெரியுதா? உன்னை பிடிச்சிருக்கிற எல்லா மாய என்ன பண்ணா வெளியே போன போட்டு போட்டு அடிப்பாங்க, கால்ல இருந்து அடிப்பாங்க. அல்லேலூயா. அது போல திருக்க வாதத்துல என்ன பண்ண சில பேர் அடிக்கணும். மாயையை விட்டு விலகு மனிதா, மாயை உன்னை கொல்லும், மாயை உன்னை வேதனைப்படுத்தும், மாயை உன்னை பாவத்துக்குள் தள்ளும், மாயை தேவனை பற்றி நீதி தெரியாது. மாயை ஒரு மனிதனை ஆழ்க்கும் போது அவனை பற்றி அவனுக்கு தெரியாது. அவன் தேவன் ரூபம் என்று தெரியாது, தேவனுடைய தத்துவம் என்று தெரியாது, அவன் அழகானவன் என்று தெரியாது, தேவன் அவன் மேல வாஞ்சியா இருக்கிறது தெரியவே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? மனுஷியோ பெண்களோ ஆண்களோ நினைக்கிற ஆண்களோ பெண்கள் மேல அவர்கள் மேல என்ன பண்ணுங்க, ஒரு மோக இச்சையின் ஆவி என்ன பண்ண சுத்திக்கிட்டே. அதுக்கு நான் வச்சுக்கிற ஆவி மன்மத ஆவி. என்னது? உண்மையாவே மன்மத ஆவி இருக்கு. உண்மையாவே சொல்றேன், மன்மத ஆவி உலகத்துல, மன்மத ஆவி உலகத்துல. இப்ப பெண்களை அந்த மன்மத ஆவி பிடிக்கும். அது பிடிச்சு என்ன பண்ண தெரியுமா, அது சபைக்கு வந்தா கூட ஏழ்மாறு ரெண்டு வார்த்தைக்கு மேல வராது. சில பேருக்கு எல்லாருக்குமே தான் சொல்றேன், வார்த்தை வராது. ஆண்களுக்கும் வராது. அந்நிய பாஷை என்பது கோர்வையா பேசணும், பேச 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 கட்டுக்கிறார். அந்த அந்த துதியின் ஆவியை உனக்குள்ள எழுப்பணும். அத கிறிஸ்துவம் நம்மள கேட்டுக்கோ. சத்தியத்தை தெரியும்னா எழுக்க முடியாது, சத்தியத்தை தெரியும்னா உன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது, ஓகேயா? உன்னை எழுப்ப முடியாது. அப்போ உனக்குள்ள இருக்கிற மனுஷனே, உனக்குள்ள இருக்கிற மனுஷியே, உனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் பிரிச்சு விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணிட்டா நீ அப்ப எப்படின்னா கர்த்தருக்கு அழகானவர், கர்த்தருக்கு பிரியமானவர். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து போதும் போதும் போதும். பத்தியா, சுகமா இரு. அல்லேலூயா. அடுத்து படிப்பா, அதுல அடுத்து படிப்பா, ஒட்டி அதுல படிப்பா தம்பி. இருதயம் ஓசியா 17:14 பாருங்க. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிற. நல்லா கேட்டீங்கன்னா, அற்புதங்களுக்காக சபைக்கு வருது, ஆசீர்வாதங்களுக்காக சபைக்கு வருது. எல்லாம் பாருங்கம்மா சகோதரி, அற்புதத்துக்காக வராத, ஆசீர்வாதத்துக்காக வராத. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நித்திய ஜீவனுக்காக வாங்க. கரங்களை தட்டுங்க. நித்திய ஜீவனை நீ எழுந்து போயிட்டினா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். ஐயாலாம் இப்ப போயிட்டே இருப்பாங்க, பரலோகத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த சபையில ஒரு நித்திய ஜீவனை ஏந்து போய் கிடப்பாங்க. ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவர் சொல்றாரு, பாவி நான் அப்பயே சொன்னேன், தலைப்பாடா சொன்னேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கோ பெற்றுக்கோன்னு சொன்னேன், கேட்டியா? வருத்தம் யாருக்கு வரும்? ஊழியக்காரங்க தான் வருத்தம் வரும். ஐயோ ஐயோ, போய் அங்க போய் தேவனிடத்துல குறையிட முடியுமா? முறையிடாது. அல்லேலூயா. அவர் நீதி செய்கிறவர், அவர் நீதி செய்கிறவர். அல்லேலூயா. அவர் வெள்ளை சிங்காசனத்தில் நியாயம் விசாரிக்கிறவர், நீதி செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் நீதி இங்க பூமியில விளங்கணும். நீ பூமியில விளங்கினாதான் அங்க விளங்குவ. நீ வெறும் எதுக்கு வரக்கூடாது? தேவனுடைய அற்புதத்துக்காக வரக்கூடாது, அதிசயத்துக்காக வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அற்புதங்கள் இருக்கு, அதிசயங்கள் இருக்கு. நீ உண்மையா இருந்தினா அது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். முடிஞ்சு போச்சு. வசனம், வசனத்தை பிடிச்சிக்கோ. நான் கூட வசனம், ஏன் இந்த வசனம் சொல்ல, எங்க பாஸ்டர் 2 மணி நேரம் செய்தி கொடுப்பாரு, நடுவில் நிக்க வச்சு விடவே மாட்டார். அவர் எதுக்காத்தால விஜய் இருக்கிறியான்னு பாப்பா, இங்கிருந்து பாப்பா, அது பின்னாடி இருக்கும், இது உனக்கு தான் சொல்றேன்னு சொல்லுவார், கரெக்டா சொல்லுவார். அப்படியே சொல்லி சொல்லி தான் வசனம் என்னை மாற்றுச்சு, வசனம் என்னை மாற்றுச்சு. அல்லேலூயா. வசனம் என்னை விடுதலை. அப்போ நான் தேவனுக்காக வர வேண்டும். நான் எந்த பிரதிபலனும் பார்க்காம என் தேவனுக்காக வந்து நான் இருதயத்தில் அவரை துதிக்கும் போது, நான் இருதயத்தில் அவரை வாஞ்சிக்கும் போது, பிரியமாய் இருக்கும் போது, அந்த மணவான் எனக்கு பிரியமாய் தென்படுவார். அந்த மணவான் அழகா இருக்கிற இந்த மணவாட்டி மேல அன்பு இன்னும் அதிகமாய் செலுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சகோதரி, உலக அன்பு மாயை. உன்னை வெறுத்து விட்டா ஊழியம் செய்து,
ஊழியம் செய்யணும் பண்ணணும். இப்போ கைப்பிரிதி வாங்கிட்டேல்ல, நீ என்ன பண்ண? வெக்கப்படக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது. நீ என்ன பண்ண? பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பஸ் ஸ்டாண்டு நான் இன்னும் குத்துக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல, ரயில் மரமன் நகர், பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் மகேந்திரா சிட்டி உள்ள போக முடியுமா? ஒன்றும் இல்லை, மகேந்திரா சிட்டி உள்ள போய் நானும் குத்துக்கிறேன். அல்லேலூயா. வெக்கமா இருக்கும், முதல்ல கொடுக்கும்போது வெக்கமா இருக்கும், உனக்கு வெக்கமா இருக்கும். ஏன்னா அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். நீ என்ன பண்ண? நீ இந்த கைப்பிரித்தை கொடுக்கணும், வெக்கப்படாத, வேதனைப்படாத. நல்லா புரியுதா? நீ வெக்கப்பட்டு வேதனைப்படுறா இந்த உலகத்தை நீ வெறுக்கணும். உலகத்தை வெறுக்கிறவன் ஊழியம் செய்வான். உலகத்தை வெறுக்கிறவன், உலகத்தை வெறுக்கிற விசுவாசி தான் ஜெயம் பெறுவான். உலகத்துல வெறுக்கிற விசுவாசி தான் ஜெயம் கொள்ள முடியும். உலகமும் வேணும், கத்தர வேணும்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று பவுல் சொல்றார். என்ன சொல்றாரு? பிரபஞ்சத்தின் லோகாதிபதியுடைய மனக்கண்ணை உங்களை குருடாய் மாற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரியே, சகோதரியே, இப்பிரபஞ்சத்துடைய லோகாதிபதிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அடிப்படாதபடி இந்த சரீரத்தை என்ன பண்ண? தேவனுக்கு அடிப்படைந்தவர்களாய் இருக்கும் போது தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டு 5:10 வாசிங்க. உன்னத பாட்டு 5:10. அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். நல்லா கேட்டுக்கோ, நான் சிறந்தவரா இருக்கணும். நான் படைக்கப்பட்ட படைப்பு இல்ல, என்னை உருவாக்கப்பட்டார். நல்லா கேட்டுக்கோ, அவர் என்னை உருவாக்கப்பட்டார். நான் அழகா இருக்கிறேன், என் மேல நேசமா இருக்கிறார்னா நிச்சயமா அவர் எனக்கு எல்லாமே செய்வார், உண்மையா செய்வார். என்னை விரும்புறவர்னா எனக்காக யாரும் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நல்லா புரிஞ்சுக்குமா. இப்போ 2 பேர் உலகத்தார் கூட அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, காதல் பண்ணுவாங்க, 2 பேரும் மருந்து குச்சி சேர்த்து விடுவாங்க தெரியுமா? சில பேர் சேக்கல்ல சேர்த்து விடுவாங்க, உலகத்தின் மேல் பிரிய வச்சு சேர்த்துருவாங்க. இப்போ மனைவி சேர்த்துட்டா கூட சில பேர் கணவன் சேர்த்துருவாங்க, பிள்ளை சேர்த்துட்டா கூட சில பேர் சேர்த்துருவாங்க. இப்போ அவங்களே உலகத்தானே பிசாசு அவங்களை அப்படி பண்றான்னா, உன்னை படைச்ச தேவன் நீ எப்படி இருந்தாலும் உன்னை சந்திக்க வருவார். எப்படி இருந்தாலும் உன்னை சந்திக்க அவர். எப்படின்னா முதல்ல உன்னை தூக்குவார். நல்லா கேட்டுக்கோ, முதல்ல உன்னை தூக்குவார். நீ பாவத்திலேயோ சாபத்திலேயோ வியாதியிலோ வறுமையில இருந்தா முதல்ல உன்னை தூக்குவார். தூக்கி என்ன பண்ணுவார் தெரியுமா? முதல்ல என்ன கேளுங்க, தூக்கும் போது உன்னால் நடக்க முடியாது. தூக்கும் போது உன்னால் நடக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய பாரத்தினால உன்னை நடக்க முடியாது. இந்த உலகத்துடைய கவலையினால உன்னை நடக்க முடியாது, நடக்கவே முடியாது. நடக்க முடியாத உன்னை என்ன பண்ணுவாராம்? உன்னை தூக்கி அருவருப்பா இருக்கிற உன்னை தூக்கி, நல்லா புரிஞ்சுங்க, அருவருப்பா உன்னை தூக்கி அப்படியே உன் தோல் மேல, அவர் தோல் மேல போட்டு நடக்க முடியல. இந்த சேத்துல நடக்க முடியாது, சேத்துல நடக்க முடியாதுமா. சேத்துல நடந்துக்கிறீங்களா நீங்க? நடக்க முடியாது. சேரு என்ன தெரியுமா? பாவத்தை குறிக்குது. ஆவிக்குரிய அர்த்தம் சேரு பாவம். சேரு என்னது? பாவம். அப்ப அந்த பாவத்துல நடக்க முடியாது. அந்த சேத்துல நீ மாட்டிக்கிற சேத்துல உன்னை அப்படியே கரங்களை பிடித்து தூக்கி உன்னால நடக்க முடியாது. நம்ம தோல்ல தூக்கி என்ன பண்ண, ஒரு ஆட்டுக்குட்டியை போல தூக்கி எப்படி போட்ட தோல்ல போறாங்களோ அது போல போட்டு அந்த சேத்துல இருந்து உன்னை தூக்கி செந்தாமரையாய் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. என்ன மாற்றுவாரா? செந்தாமரையாய் உன்னை மாற்றுவார். அப்ப என் மேல அவருக்கு ரொம்ப ஆசை தானே. என் மேல அவர் ஆசை இருக்குதானே செய்யறாரு, என் மேல பிரிய இருக்குதானே செய்யறாரு. யாரு செய்ய முடியாத செய்யறாரா இல்லையா? செய்யறாரா இல்லையாமா? கரலை தட்டி ஆமான்னு சொல்லுமா. எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரமா. அல்லேலூயா. உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழகு, நான் அழகு. அவர் நேசம், நான் நேசம். அவர் வாசனை, நான் வாசனை. அவர் என்னை மணமுடிக்க போறார். மணவாட்டியாகிய நான் எந்த நிலை இருந்தாலும் என் மேலே பிரிய வைக்கதானே, என் மேலே ஆசை வைக்கதானே எனக்காக எல்லாம் செய்யறாரு. அப்போ நான் அழகானவன், நான் அழகானவன். அல்லேலூயா. உண்மையாவே இதெல்லாம் யூடியூப்ல பார்த்தா கூட கிடையாது. இந்த மெசேஜ் யூடியூப்ல பார்த்தா கூட கிடையாது. இதெல்லாம் ஆவியானவர் சொல்லணும், ஆவியானவர் போதிக்கணும். ஆவியானவர் போதிச்சா கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அவ பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்ற? யோவான் 10:11 வாசிப்பா. யோவான் 10:11 வாசி டக்குனு வாசி. நான் என்னுடையவைகள் என்று அறிந்தும்
ஏமா யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன். பாருங்க, நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு உங்க பாஸ்டால தான் உங்களுக்கு திரைப்பில நிக்க முடியும். உங்க ஊழியக்காரர்கள் தான் உன்னை பற்றி எல்லாம் தெரியும். இப்போ உன்னை பத்தி கேளுனா உங்க ஊழியக்காரர் எல்லாம் டக்குன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ நீ எங்க போய்கிற உங்க ஊழியக்காரருக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அல்லேலூயா. அப்போ நல்ல மேய்ப்பன் தான் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும். என் அன்பு கிறிஸ்துக்கு பிரியமான என் சகோதரியே, என் சகோதரனே, நீ நல்ல மேய்ப்பனை தேர்ந்தெடுத்து கொண்டாய். நீ நல்ல மேய்ப்பனத்தில் இருக்கிறாய். நல்ல மேய்ப்பன் உன்னை என்ன பண்ணுறார்? தாங்குகிறார், சுமக்கிறார், உன்னை என்ன பாதுகாக்கிறார். அந்த மேய்ப்பனை விட்டு தெரியும், மேய்ப்பனை விட்டு மேயாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. மேயாத இடத்துக்கு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்செடி, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில். தாவீது பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. அவன் சொல்றான் அமர்ந்த தண்ணீர் அண்டில். அந்த தண்ணி எங்கேயுமே இருக்குமா, அது வற்றாத ஜீர் ஊற்று. புரியுதா? அது எது வானம் பொழியாது, தெரியுதா? அது தேவன் என்ன பண்ண, ஜீவ நீர் ஊற்றுக்குள்ளே என்னை எட்டுமை விடுவார். அந்த ஜீவ நீர் ஊற்றை நான் பருகும் போது நான் ஜீவனுக்குள்ளே இருக்கிறேன். நான் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. பைபிள்ல ஸ்டோரி நல்லா பிடிக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஆடு மேய்ச்சிருந்தவன். ஒரு ஆடு மேய்த்த தொழில் இன்னைக்கு நான் அருமையான தொழிலாமா சொல்லு. இன்னைக்கு பணம். இன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுனா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ஊர் மாடு மேய்ப்பாங்க, ஆடு மேய்ப்பாங்க. உங்களுக்கு தெரியுமே தெரியாது, எங்கள் காலத்தில் தெரியும். அது கிராமத்தில் அதை மேய்க்கிறதுக்கு அந்த கூட்டத்தை என்ன பண்ணுங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அவரு உண்மையை சொல்கிற மாதிரி, அவருக்கு பலவான் வேணாம், பலவீனம் உள்ளவன் தான் வேணும். நீதிமான் வேணாம், பாவி தான் வேணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. அவர் நீதிமான கேட்கல, நீதிமான தேடி வந்தாரே. நீதிமான தேடி வந்தாருக்கு எனக்கு பைபிள் இருக்குதா? எங்க சொல்லுமா, உன்னை நீதிமானாய் மாத்த அவர் சாபமானார். கரங்களை தட்டி. அல்லேலூயா. எப்படி பாருங்க அவர் தெய்வம். இது போல ஒரு தெய்வம் இருப்பா. என்ன இப்படி சொன்னா எதிர்மாறே போகுது இல்லை? இதை பார்த்தா எப்படி பண்ணா, என்ன நீதிமானாய் மாத்த அவர் சாபமானாராம். சாபமான முள்முடியை என்ன பண்ணாராம், சுமந்தாராம். அல்லேலூயா. ஐயோ, சாபமா இருந்த மனுஷன், அழகா இருந்த மனுஷி, நான் ஏதோ இல்லை நல்லா அழகா வச்சிருந்தேன், என் குழந்தைங்களை போட்டு நான் கொஞ்சுவேன். அவ கேட்பான், ஆதாம் கேட்பான், ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிடுவாரு. வரும்போது நம்ம பிள்ளைகளை கூப்பிட மாட்டோம், மகனே கூப்பிட மாட்டோம், பேர் சொல்லி கூப்பிடுவேன். வரும்போது ஜோசுவா என் மகளை கூப்பிடுவேன், ஜாக்லின் கூப்பிடுவேன். குழந்தைகளை கூப்பிடுமா இல்லையா? தன் குழந்தைகளை ஏதோ கூப்பிட்டு வந்தார் இயேசு. எப்படி, என் குழந்தைங்க அழகாக விட்டு போன தோட்டத்தில் என் அழகான குழந்தைங்களை யாருன்னா பீறி போட்டுதா, என் அழகான குழந்தைங்களை யாருன்னா வஞ்சித்துதா அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவாரு, மாலையிலே அவர்களோடு உலாவ வர. ஒரு நாள் சகோதரி, நீ தேவனோடு சஞ்சரிக்கிறியா? யாரெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜபிச்சிங்க சொல்லுங்க பாலாம், கட்டிமா சொல்லுங்க பாலாம். சகோதரி சொல்லுங்க, ஜப ஜீவிதம் எப்படி இருக்குங்க வாழ்க்கை? ஐயோ, தேவனோடு சஞ்சரிக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். நான் சபை என்று உன்னை குறித்து சொல்றேன், ஓகேவா? அப்போ தேவனோடு நீ சஞ்சரிக்கிற, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, எவ்வளவு நாள் யூடியூப் பார்க்குற, எவ்வளவு தூரம் ஃபேஸ்புக் பார்க்குற, எவ்வளவு தூரம் டிவி பார்க்குற, எவ்வளவு தூரம் சினிமா பார்க்குற, எவ்வளவு தூரம் ஊர் கதை பேசுற, எவ்வளவு தூரம் உலக கதை பேசுற. ஊர் கதை பேசி சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லா 10 மணிக்கு தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு நீ எப்படி சபைக்கு வர முடியும்? சொல்லுமா அன்பு சகோதரியே, சொல்லுங்க. 2வது வாரம் கொஞ்சம் கசக்கமா தான் இருக்கும். மருந்து கசக்கும், மருந்து உன்னை சுகமாக்கினே அர்த்தம். அல்லேலூயா. மருந்து என்ன பண்ணா, உன்னை சுகமாக்கணும். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். 1 மணி நேரம் ஜபம் பத்தவே பத்தாது. இன்னும் நீ எப்படி ஜெயிப்ப? 10 நிமிஷம் ஜபம் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. உன் ஜபம் வான மண்டலத்தின் பொல்லாதாவே மேற்கொள்ள முடியாதே. அப்போ எங்க போனா, உன்னுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தையானால் கிறிஸ்து உன்னை பயன்படுத்துவார். முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு நீ அவரத்தை சொல்லினா ஒரு ஜப ஆவியை அவர் ஊற்றுவார். ஜப ஆவியை ஊற்ற 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 உன் அந்தகாரங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போகும். கர்த்தருக்கு நீ பிரியமான வாசனையான அழகான பெண்ணா, அழகான ஆணா, அழகான குழந்தையா இருக்கு. தெரியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை தேடுறாரா இல்லையாமா? சரி, ஓகே. அடுத்த வருஷம் தான் வாசிப்போம். ரோமர் 8:11. ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே பாருங்க, சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை அவர் எழுப்புவார். கரங்களை தட்டு மாலையில. அப்போ என் சரீரம் நான் ஏதோ விட்டு அழகா இருந்த ஏன்னு நான் என்ன பாவம் செஞ்சதாலே இந்த பாவம் என்னை அண்டி கொண்டது. நான் பாவம் என்னை அண்டி கொண்டது. பாவம் அண்டி கொண்டதாலே சாவுக்கு எதுவாய் என் சரீரம் மாறியது. சாவுக்கு எதுவாய் இந்த சரீரத்தை மாற்ற என்னை படைச்ச இறைவன், என்னை அழகாய் படைச்ச இறைவன், என் மேல ஆசை வச்ச இறைவன் என்ன பண்ணுற, ஏதோ இல்லை நான் விட்டு வந்தேன். அவர் என்ன பண்ணுற, என்னை பின்தொடர்ந்தார். என்னக்காக என்ன பண்ணுற, சாவுக்கு எதிரான இந்த சரீரத்தை அவர் சிலுவையில் என்ன பண்ணுற எனக்காக பலியாகி என்னை மீட்டு இந்த சரீரத்தை நித்திய சரீரமாய் என்னை மாற்ற என்ன பண்ணுற, அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார் இல்லையாமா, எங்களுக்குள்ள உலாவுகிறார்ல தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியை உயிர்ப்பிக்கணும் சகோதரி, ஆவியை உயிர்ப்பிக்கணும் சகோதரனே, ஆவியை உயிர்ப்பிக்கணும். ஜபம் பண்ண பண்ண ஜப ஆவி உனக்குள்ளே மூடணும். அந்நிய பாஷை சொல்லி ஜபம் பண்ண 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 அந்தகாரங்கள் உன்னை விட்டு வெளியேறும். உலகத்துடைய ஞானம் உனக்கு கிடைக்கும். அதாவது என்னன்னா, அறிவு உனக்கு கிடைக்கும், தெளிவு உனக்கு கிடைக்கும், புத்தி உனக்கு கிடைக்கும். நீ செய்யறது தவறு என்று கர்த்தர் சில சமயத்தில் என்ன பண்ணுற, உனக்கு சுட்டி காட்டுவார். உன் வழியை அவர் ஆயத்தப்படுத்துவார், உன் காரியத்தை ஆயத்தப்படுத்துவார். உனக்கு உண்டான எல்லா மேலேயும் அவர் கரம் இருக்கும். கரங்கள் தட்டு தெரியுமா? யோபு பிசாசு போய் யோபை கேட்கிறான், தேவனிடத்தில் என்ன கேட்கிறான், நீ அவனை ஆசீர்வதித்திருக்கிற மட்டும் கேட்கல, அவனுக்கு உண்டானது எல்லா மேலும் கரை இருக்குன்றான். என் பிள்ளை மேல இயேசுடைய கரை இருக்கா, என் மனைவி மேல இயேசுடைய கரை இருக்கா, எனக்கு உண்டான எல்லா ஆடு மாடு மேல என் கரை இருக்கா, ஆண்டுடைய கரை இருக்கா, ஏன் ஓட்டுற வண்டி மேல கூட ஆண்டுடைய கரை இருக்கா, நான் போடுற வஸ்திரத்தின் மேல அவர் வஸ்திர வல்லமை இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா. கரை இருக்கணும் எல்லாமே. காலையில இருந்தோடனே அவருடைய கரை என் மேல இருக்கா, அவருடைய கேடகம் என் மேல இருக்கா, கேடகம் அவர் மேல இருக்கா, அவர் என்னை வழி காட்டுகிறாரா அப்படின்னு நினைக்கணும். நிறைய இப்படி நினைக்கிறவங்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். எபேசியர் 5:30, எபேசியர் 5:30 வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகினும் அவருடைய மாமிசத்துக்கும், பாருங்கம்மா இப்ப என்ன சொன்ன, அவரு சரீரத்துக்கு, அவர் சரீரம்னா நானும் அவருடைய சரீரம், நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் எலும்புனா நானும் அவருடைய எலும்பு, அவருடைய அவயம்னா நானும் அவருடைய அவயம். இதான் உண்மை. நல்லா புரிஞ்சு சகோதரி, சகோதரனே. அப்ப நீ எப்படியா இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, நீ இயேசு போல இருக்கிறமா. நல்லா புரியா, நீ இயேசு போல இருக்கிற வசனம் என்ன சொல்லுது, எல்லாமே அவர் போல இருக்கிறோமா. அவர் போல இருக்கிற போது ஏன் அவர் என்னிடத்துல இல்லைன்னு கேட்கலாம். நீங்க ஏன் அவரை போல மாற முடியலன்னு கேட்கலாம், ஏன் அவரை போல என்னால வாழ முடியலன்னு கேட்கலாம். நான் அவரை போல இருந்தாலும் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதியுடைய கிரிகள் எனக்குள்ளே இருக்கு, எனக்குள்ளே இருக்கு, பாவம் எனக்குள்ள இருக்கு. நான் ஏதோனை விட்டு வந்தாலும் கூட, ஏதோனை விட்டு வந்த தேவன் என்னை தேடிக்கொண்டே வர்றாரு. தேடிக்கொண்டே வர்ற தேவன் பூமியை எத்தனையோ 2 முறை அழிச்சாரு. அழிச்சு வந்த தேவன் என்ன பண்றாரு, ஒரு முறை அழிச்சாரு, வந்து என்ன பண்றாரு, என்னை பின்தொடர்றார். ஆனாலும் நான் பிசாசினாலே சோதிக்கப்பட்டேன் இல்லையா, அந்த ஜென்ம சுபாவம் வழி தோன்றல் அப்படியே இருக்கு. அந்த ஜென்ம சுபாவம் எனக்குள்ள இருக்கு. என் பிள்ளைக்கு வருது, என் பிள்ளைக்கு வருது, என் பிள்ளைக்கு வருது, தொடர்ந்துனே வருது. இதை என்ன பண்ணறா, ஒவ்வொரு காலத்துக்கட்டும் தேவனும் போராடி 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 பிசாசை ஜெயிச்சுக்கினே இருக்கிறாராம். கரங்களை தட்டு. நல்லா புரிஞ்சுங்களா சகோதரி? அவன் ஏதோன்லேருந்து விட்டு வந்தான், ஆதாம் ஏதோன்லேருந்து தெரிஞ்சிட்டார். அவன் ரூபமா இருந்தான், எங்க ஏதோல ஆண்டவர் ரூபமா இருந்தான். ஆனா அவன் அவர் ரூபமா இருக்கும்போது அவன் அழியாம இருந்தான். ஓகேவா? அவன் அழிவில்லை. பாவம் செய்யற வழிக்கு அவனுக்கு மரணம் இல்லை, பாவம் செய்யற வழிக்கு அவன் நிர்வாணி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, பாவம் செய்யற வழிக்கு அவன் நிர்வாணி, உலகத்தின் பிரகாரம் நிர்வாணி. ஆனா அவனுக்கு நிர்வாணம் இல்லை. நல்லா புரிஞ்சுதா? அப்போ அவன் பாவம் செஞ்சவன் என்ன நடக்க தெரியுமா? இப்ப ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சவன் என்ன நடந்து தெரியுமா உனக்கு? சரிமா? அவங்க புசிக்க கூடாத கனியை புசிக்கும் போதுவே அவங்க பருவம் அடைஞ்சிட்டாங்க. ஆதாம ஒரு வாலிபனா தான் இருப்பான், ஆனா அவன் தேவ சாயலா இருக்கும் போது மனுஷிக்கா எந்த ஒரு உணர்ச்சியும் அவனுக்கு இல்லை. அவன் புசிக்க கூடாத கனியை புசிதான் பத்தியா,
அவன் புசிக்கும் போது அவன் சாவவே சாவான்னு சொன்னார் இல்லையா? அப்ப சாவுக்கான சரீரம் அவன் தரித்து கொண்டான். சாவுக்கான சரீரத்தில் என்ன இருக்குது? சாவுக்கான சரீரத்தை தான் குழந்தை பிறக்க முடியும். கரங்கள் தட்டு. சாவுக்கான சரீரத்தை என்ன பிறக்க முடியும்? சாவுக்கான சரீரம் என்ன பண்ணும்? அதுக்கு என்ன குழந்தை பிறக்கும், தெரியுதா? மரிக்கும், வயசாகும், நாரும், நோய் வரும், வியாதி வரும், எல்லாம் வரும். எங்க? அவன் புசித்த கூடாத சொன்னாரு தேவன். அந்த கனியை அவன் புசித்த உடனே அவனுக்கு மரணம் வெளிப்பட்டது. கரங்களை தட்டுங்கள். முடிஞ்சு போச்சு. எங்க முடிஞ்சு போச்சு? அழகை இழந்தான், அறிவை இழந்தான். விலங்கை பார்த்து கூப்பிட, சிங்கமே வானா. சிங்கம் வந்து ஆதாமுடைய மடியில படுத்து தூங்கும். முதல்ல கூப்பிடுவோம். அந்த முதல்ல என்ன பண்ணா? ஆதாமை வந்து என்ன பண்ணா? மொத்தம் செய்யும். உன் கற்பனைக்கு சொல்றேன், மொத்தம் செய்யும். இப்ப என்ன பண்றான்? இவனுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன வந்துச்சு? இவனுக்கு பயமும் கூட வந்துச்சு. எப்படியே புசித்த உடனே பயம் கூட வந்துச்சு. இவன் கண்கள் என்ன பண்ணுது? ஞான கண்கா இருந்தது. இவன் கண்கள் எப்படியாதான்? மனுஷிக்க கண்கா வந்தது. பிசாசு சிந்திக்கிற கண்கள் வந்தது. பிசாசுடைய உணர்வு வந்தது. பிசாசுடைய பயம் வந்தது. பிசாசு பயப்படுறானா பயப்பட மாட்டானா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு பயப்படும்? சத்தமா சொல்லு. சத்தமா சொல்லுங்க. அப்பதான் ஏன் சத்தமா சொல்லு? ஏசப்பாக்கு பயப்படு. ஏன்னா நீங்க பிசாசை கூட்டு வந்து விட்டுக்கிறேன். அதனால தான் உனக்கு வாய் வரல. பிசாசை கூட்டு வந்து அந்த படிக்கட்டில் விட்டு வச்சுக்கிற. இப்போ அவன் கேட்டுக்கிறான், செய்தி கேட்டுக்கிறான். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல அவன். அல்லேலூயா. அவன் அங்கே கூறுகிற ஏசப்பாக்கு பயப்படான்னு சொல்லணும், எனக்கும் பயப்படான்னு சொல்லணும். அதான் விசுவாசம். அற்பமான விசுவாசியாகிறிய. வசனம் கேட்கணும், கவனமா கேட்கணும். இந்த மறைபொருள் என்ன அதுக்கு ஞானம். ஜபிக்கிறோம் வந்து சபைக்கு வந்து உடனே உட்காந்து கூடாது, உடனே பாட்டு பாடக்கூடாது. நீ உட்காந்து ஜப ஸ்துதி செஞ்சுனே இருக்கணும். அப்பதான் ஞானம் கிடைக்கும். இப்ப பாருங்க, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? உடனே பயம் வந்துடுச்சு. என்னது? ஆதாமுக்கு பயம் வந்ததா? நம்மளுக்கு பயம் வந்ததா? அவனுக்கு என்ன சுபாவம் மாறிச்சோ அதே சுபாவத்தில் தான் நாம இருந்தோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அதே சுபாவத்தில் இருந்தோம். முந்தின ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து பயத்திலிருந்தோ, வியாதியிலிருந்தோ, மரணத்திலிருந்தோ நம்மளை தூக்கி எடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சிச்சு? நல்லா புரிஞ்சுங்களா சகோதரிகளே? இப்போ என்ன பச்சா? அவன் பருவம் வந்தது, பயம் வந்தது, வாரிசு வந்தது, பாவம் வந்தது. முதல் மனிதன் செத்தான், முதல் மனிதன் கொல்லப்பட்டான். பாவம் அப்படியே தொடர்ந்து வந்தது. அவன் அழகை இழந்து போனான். அவன் சாயலை இழந்து போனான். அவன் இழந்து போன அழகை, இழந்து போன சாயலை தேவன் என்ன பண்ணாரு? பின்தொடர். அவனை தொடர்ந்து கொண்டே வராரு. அவனுக்கு நன்மை செய்து கொண்டே வராரு. அவன் விழும்போதெல்லாம் அவனை தூக்கி எடுத்துக்கொண்டே வராரு. வரும்போது தேவன் இந்த மனுஷனை விட அவருக்கு மனமே இல்லை. நான் அழகா படிச்சுட்டேன், அழகா படிச்சுட்டேன், அடுத்து வர பிள்ளைகளையும் அழகா படிச்சு என்னை போலயே ஆயிட்டாங்க. என்னை போன ஆன ஒரு பொருளை என்னால் உடம்பு இல்லை. உண்மையா விடுவியா? உண்மையா? உன் கழுத்தில் ஒரு டாலர், தங்க டாலர் போன விடுவியா? தொலைஞ்சு போன விடுவியா? விடுவியா? உன் ஏடிஎம் கார்டுலேருந்து 200 ரூபாய் போனால் விடுவியா? 500 ரூபாய் தானாக மறைஞ்சு போயிட விடுவியா? உன் பிள்ளை தனியாக போயிட்டா விடுவியா? உன் பேரை தனியாக போயிட்டா விடுவியா? விட முடியாது. ஏன்னா என்னை நேசித்தவர் என்னை எப்படி இருந்தாலும் என்னை மன முடியும். கரங்கள் தட்டு. ஆனால் தான் நான் அழகானு சொன்னேன். இந்த செய்தி என்ன சொல்லுது? நான் ரொம்ப அழகு, என்னை மீறி யாரும் அழகே கிடையாது. ஏன்னா நான் அழகற்றவனா இருந்தால் அவர் அழகற்றவரா இருக்கணும். வேதம் சொல்றது அவர் சிகப்பும் வெண்மையும். நான் தான் சொல்றேன், சிகப்பான ஒரு மனுஷனை பார்த்துடலாம், சிகப்பான மனுஷனை பார்த்தா, வெள்ளையான மனுஷனை பார்த்தா, ரெண்டு கலந்தா மேல பார்க்கறது ரொம்ப அரிது. ரெண்டும் கலந்தா போல பார்க்கறது ரொம்ப அரிது. அல்லேலூயா. நான் கருப்பா இருக்கிறேன். நான் கருப்பா இருந்தாலும் நான் அழகு. நான் வயசானாலும் நான் அழகு. நான் கண்ணு தெரியலும் அழகு. நான் தடி கொண்டு போனாலும் அழகு. நான் அழகோ அழகு. ஏன் அழகுன்னா அவர் என் மேலே ஆசை கொள்வதனாலே, நான் அவருக்கு பிரியமா இருக்கிறதுனாலே, எப்படி இருந்தாலும் என்னை நேசிக்கிற தேவன் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பாருங்க, யோவான் 10:28. யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அது ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை. போதுமா? ஒருவரும் உன்னை
அவர் கையிலிருந்து பறிக்கவே முடியாதாம். ஏன்னா உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாராம். நீ ஏந்து போன அழகு, ஏந்து போன வாலிபத்தை, ஏந்து போன முதுமை இல்லாமல் இருக்கிற வாலிபத்தை, அழிவில்லாத இருக்கிற சரீரத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை நேசிக்கிற தேவன் உன்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாராம். நீங்க கேட்கலாம், ஆமா ஐயா இயேசுவோ என்னை பின்தொடர்வாரு. சாத்தான் உன்னை பின்தொடரல, சாத்தான் உன்னை பக்க வழியில வருவான். சாத்தான் உன்னை பின்தொடர மாட்டாமா, சாத்தான் உன்னை குறுக்க வழியில வருவான். இயேசு தான் உன்னை நேல் போல பின்தொடர்ந்து வருவார். சாத்தான் உன்னை பக்க வழியில வந்து மடக்குவான், சராக்குன்னு மடக்குவான். என்ன பண்ணுவான்? நல்லா வந்திருக்க சகோதரி, நல்ல ஆவியில் நிரம்பிச்சு ஒரு சகோதரி, அது பாவம் என்ன கூடா நட்பு கேடு விளைச்சு, நல்ல அந்நிய பாஷையை பேசி, நல்லா தீர்க்க தரிசனம் வச்ச பொண்ணு, நல்லா வந்த பொண்ணு, டக்குன்னு வந்தான் சாத்தான், குறுக்கில் வந்தான். என்ன பண்ணா? டப்புன்னு சாச்சான். என்ன பண்ணா? டப்புன்னு சாச்சான், பொட்டுன்னு வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரு முட்டையை கீழே போட்ட என்னமாவா? உடஞ்சிடும் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதாம்மா. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். அது அந்த கப்பில் இருக்கும்போது சேஃப்டியா இருக்கும், புரியுதா? அதுபோல் தான் நீங்க தேவனுடைய சபைக்குள் இருக்கும்போது, அவர் வார்த்தைக்குள் இருக்கும்போது, அவர் வல்லமைக்குள் இருக்கும்போது, அவர் மகிமைக்குள் இருக்கும்போது, அவர் பிரசன்னத்துக்குள் இருக்கும்போது, அவர் சத்தியத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. அவர் சத்தியத்தை விட்டு நீ வெளியே போனா நீ ஒரு கூமுட்டை. கோச்சிக்காத சொல்ற, கூமுட்டை கருதரிக்குமா? தரிக்காது இல்லையா? முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண? நாத்தடிக்கும். என்னம்மா உலகத்தை திரும்பி பார்த்தா சகோதரனே சகோதரியே, உலகத்தை நீங்க திரும்பி பார்த்தா நாத்தடிக்கும். இந்த விஜயுடைய பேக்ரவுண்டை பார்த்தா நாத்தடிக்கும், உங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தா நாத்தடிக்கும். தெரியுதா? நான் தான் சொன்னேன், உலகமா நாத்தம் எடுத்த சேத்துல என்ன பண்ண, தூக்கி எடுத்து அந்த சேத்திலே நடந்து வந்து என்ன பண்ணறா, அவர் ரத்தத்தினால கழுவி நம்ம என்ன பண்ணறா, சுத்திகரிச்சு பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தினாராம். அல்லேலூயா. ஏன் தகுதிப்படுத்தினார்? நான் படைச்ச அழகான பொம்மைக்கு சேத்துல உண்டுக்குது, அந்த பொம்மையை நான் என்ன பண்ண, திரும்ப என்ன பண்ணா, அதை கழுவி சுத்திகரிச்சு திரும்ப என்னை போல என்ன பண்ணா, அதை திரும்ப மாற்றணும். அதை மாற்றி எனக்குள்ளே அதை சேர்த்துக்கணும். ஏன்னா அது என்னுடையது, அதை யாரும் எங்களிருந்து என்ன பண்ணுது, பறிக்கவே முடியாது ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 51:12, ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன், சாக போகிற மனுஷனுக்கு என்னப்பா பாடு நல்ல களிமா, என்னப்பா பாடு வசனம் பாருங்க. சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனு புத்திரனுக்கு பயப்படுவதற்கு வானங்களை விரித்து பூமிகளை அஸ்திபாரப்படுத்தி, பாருங்க சகோதரிகளே பாருங்க, வானத்தை விரித்து பூமியை சாதித்து, அல்லேலூயா, புல்லுக்கு ஒப்பா இருக்கிற உன்னை உயர்த்த, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற உன்னை உயர்த்த, நல்லா புரிஞ்சுக்க, உன்னை உயர்த்த, உன்னை மீட்டுக்கொள்ள, உன்னை பக்குவப்படுத்த, உன்னை பயன்படுத்த, உனக்கு முடிவில்லாத ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு சொன்ன தேவன் முடிவில்லாத ராஜ்யத்துக்கு உன்னை அழைத்து செல்ல அவர் என்ன பண்ண, வானத்தை விரித்தாராம், பூமியை அஸ்திபரம் போட்டாராம். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ மகிமை உள்ள தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற உன்னை பிசாசானவன் புல்லுக்கு ஒப்பாய் மாற்றினான். புல்லுக்கு ஒப்பாய் மாற்றி பதரை போல உன்னை மாற்றின தேவன் உன்னை மீட்டெடுத்து அவருடைய சாயலாய் அவருக்கு ஒப்பாய் உன்னை வைக்க உனக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவர். கரங்களை தட்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வா, இப்பதான் சூடு பிடிச்சது, அனலா இருக்கணும். நீங்க பயப்பட, துதிக்கு பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க துதி செய்யும் போது எதிரி ஒடுங்குவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 107:5-6 வாசிப்பா. சங்கீதம் 107:5-6. பசியாகவும் தாகமாகவும், பாருங்க, நீங்க பசியாகவும் தாகமாக, என்ன தாகமாகறீங்களா இல்லையா? தாகமா இருக்கலையம்மா சிஸ்டர், தாகமான தண்ணி குடிக்கிறாங்க பாரு. எப்போ தண்ணி குடி, தாகம் வந்து என்ன பண்ணிக்கிற, தண்ணி குடிக்கிற. ஏம்மா அழியாத உடலுக்கு தாகம் இல்லைம்மா. என்ன பாருங்கம்மா, ஏம்மா இங்க பாருங்க, அழியாத உடலுக்கு தாகம் இருக்காது, அழியாத உடலுக்கு பசி எடுக்காது, அழியாத உடலுக்கு
பசி. அழியாத உடலுக்கு பயம் இருக்காது. இந்த அழியாத உடல் வந்து ரொம்ப அது ஒன்று. இந்த அழியாத உடல் என்னென்ன செய்யுமா? இந்த அழியாத உடல் தேவன் என்னென்ன செய்யறத செய்யும். தேவன் என்னென்ன செய்யற. அப்போ ராஜானா இளவரசிக, ராஜானா இளவரச, ராஜா கூடியது இளவரசனுக்குரியது, இளவரசிக்குரியது. ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதுதான் நான் சாப்பிட போறேன். ராஜா எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நான் இருக்க போறேன். ராஜா அழியாமை உள்ள ராஜா, நானும் அழியப்பட்டவனா இருந்தேன், அறியப்படாத இருந்தேன். அறிந்து கொண்டு அழியப்பட்ட அந்த சரீரத்தை, புல்லுக்கு ஒப்பான சரீரத்தை, தெரியுதா, இந்த சரீரத்தை அழிவிலிருந்து மீட்டு அவர் அழியாம இருக்கிறதால என் சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளுது. தாகம் வராது. என்ன வராது? தாகம் வராது. பசி எடுக்காது. சிந்தை மாறும். சிந்தையே மாறும். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறும். பைபிளை சுமக்கிறதுனால உன் சிந்தையே மாறணும். இந்த செய்தியை கேட்டு நீ வெளியே போகணும். பிசாசு ரெடியாக வச்சிருப்பான். டக்கா 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 டக்கான்னு கொடுப்பான். இந்த செய்திக்கு அடங்கு 1000 மடங்கு உனக்கு என்ன பண்ண சிந்தையை கொடுப்பான். நீ அதெல்லாம் உடைக்கணும். என்ன பண்ணா? உடைக்கணும். நீ ஃபயராக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிசாசு அதிரி ஓடணும், அதிரி புதிரியாக ஓடணும். அல்லேலூயா. நீ ஜெயம் எடுக்கணும். நீ ஜெயம் எடுத்தாதானே ஜெயம் முடியும். கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் உலகத்தை செய். நீ கிறிஸ்துவால் பிறந்திருக்கிறியம்மா? ஆமேனா கையை தூக்கு போலாம். பா பா ஐயோ, இது யாருமே தூக்கல இல்லையா? நான் கிறிஸ்துவால் பிறப்பதாக தான் பிறந்ததுனால தான் இந்த செய்தியை கேட்கிறேன். கிறிஸ்து என்னை மறுரூபப்படுத்தினால தான் செய்தியை கேட்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால தான் செய்தியை கேட்கிறேன். கிறிஸ்து நான் அழகா இருக்கிறதுனால தான் என்னை நேசிக்கிறார், என்னை பின்தொடர்கிறார், என் மேலே பிரியமா இருக்கிறார். என்னை விட்டு அவர் பிரியாத நேசர். அவர் பிரிய மாட்டார், நான் பிரிய மாட்டேன். நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் சொன்னார், என் பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறார். பிதாவின் பிதாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து நானும் ஒன்றாய் இருக்கிறோம். நானும் அவரும் கலந்திருக்கிறோம். காற்றோடு இருக்கிறோம், ஆகாயத்தில் இருக்கிறோம். எங்கும் அவர் நிறைந்திருக்கிறார் என்றால் அவரோடு நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். அழகானவர், அருமையானவர். பாடலை பாடி முடிப்போம். அல்லேலூயா. வா தம்பி, 2 சார் பாரு. எந்துக்குமா? இப்போ நீங்க எல்லாம் அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கம்மா. நான் அழகா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கம்மா. ஒருத்தர் எழுந்து நான் அழகாக சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கை பிடிச்சினம்மா. ஐயோ சொல்லுமா. இவ்வளவு நேரம் கத்து தொண்டைக்கார கத்துனம்மா. சொல்லுமா. வயசாலாம் சொல்லுமா. ஏந்துங்கம்மா. பா சத்தியமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிரிச்ச வண்ணமாய் பாடுவோம். நம்ம சிரிக்க தெரிந்த மிருகம் இல்ல, தேவசாயின்னு சொல்லணும். அல்லேலூயா. மனுஷனை கூட சொல்ல முடியாது. அல்லேலூயா. சிரிப்பு, மனுஷன் சிரிச்சாதான் அழகா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. மனுஷன் சிரிச்சாதான் அழகா இருக்கும். மனுஷன் அழுதாதான் கேவலமா இருக்கும். புரியுதா? அப்ப சிரித்த வண்ணமாய் பாடுவோம். சிரித்த வண்ணமாய் அவர் என்ன பண்ண கிட்டி சேருவோம். அல்லேலூயா. கண்களை மூடி அவரை கிட்டி சேர வேண்டும். எல்லாம் சந்தோஷமா பாடுங்க. உண்மையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர்,
மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி வேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி வேட்டிலே கொல்கதாவிலே தெய்வமே நேசரத்தம் பாசத்தின் எல்லை ஆண்டவரே, பாசத்தின் எல்லை தான் ராஜா, பாசத்தின் எல்லை தான் ராஜா. என்னுடையவர் என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு. ஆமென். எல்லாரும் அறிக்கை செய்வோம். இயேசு என்ற நாமம் அவர் அழகானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, 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 அவர் இயேசு இயேசு தீபாபாலகரபா ஹalleluya ஓரி கரபலகலதரபா ஓரி கரபலகலதரபலபா ஓரி கலபலகரதரபலகர ஓரி கரபலகலபலகலதரபலபா ஓரி கரபலகரப. இருதயத்துல நீ கரபலபலபலபலபலபா. வாயத்தர வாய நல்லா திறந்து நீ கரபலபலபலபலபா. ஏதாவது ஜீவனுள்ள தேவன் உள்ள போகட்டும், ஜீவனுள்ள வார்த்தை வெளியே வரட்டும். ஓ நீ கரபலபலபலபி ஆக்கரபல ரிபா ரி கரபல நீ கரபலி வெளி கரபலபா ஷகலபல துரபா ஓரி கரிபில கரபல கரபலபா ஓரி கலபல கலபலபலபா ஓரி மினி ராக்கரபல ரி கரபல ஓரி கரபல ஓரி கரபல அபல சந்திர ஓரி கரபல. ஆண்டவரே, பேசின வார்த்தைக்காக நன்றி. ஜனங்கள் இன்னும் பலப்படட்டும், இன்னும் சத்தியங்கள் வெளிப்படும். சபை சத்தியத்தின் சபையாய் மாறட்டும், வசனத்தின் சபையாய் நிலைத்து நிற்கட்டும். என் மனவாளனை உன்னை மனமுடிக்கிற சபையாய் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.